ஓகே, இன்னைக்கு நம்ம பவர் பிஐ பார்க்க போறோம். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் போங்க, அதுல பவர் பிஐ டெஸ்க்டாப்னு அடிங்க, அதுக்கான அந்த அப்ளிகேஷன் வரும். அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதுல எப்படி சார்ட் போடுறது, பை சார்ட், டோனட் சார்ட் இதெல்லாம் எப்படி போடுறது, டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்றது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகே, இது இன்ஸ்டால் ஆகிற இந்த கேப்ல இப்போ ஒரு சார்ட் போடுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு டேட்டா செட் வேணும் இல்லையா? அதனால இந்த டேட்டா செட் போய் டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடலாம். கூகுள் ப்ரௌசர்ல கேக் டேட்டா செட்னு டைப் பண்ணுங்க, என்டர் பண்ணுங்க, ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக், அது ஒரு டேட்டா செட் தான். ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஸ்கில்ஸ் அனலிட்டிக்ஸா டேட்டா செட் 2025 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அது ஒரு டேட்டா செட் தான். ஸோ நிறைய இருக்கு. இதுல நமக்கு ஒரு டேட்டா செட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ COVID-19 எடுத்துக்கலாம், ஏன்னா இதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு டேட்டா செட். கிளிக் பண்றேன். ஸோ இதுல டவுன்லோட் இருக்கு, அதை நான் கிளிக் பண்றேன். டவுன்லோடு டேட்டா செட் அட் ஜிப் ஃபைலா இருக்கும், அதை என்ன பண்றேன், கிளிக் பண்றேன். என்னுடைய கூகுள் கேக்குது, கொடுத்துட்றேன். ஸோ கண்டினியூ கேக்குது, கொடுக்குறேன். இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகணும். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு, ஜிப் ஃபைல் வந்துருச்சு. என்னுடைய டாக்குமெண்ட் டவுன்லோடுக்குள்ள அது இருக்கும். இப்போ இருக்கு, ஜிப் ஃபைலா இருக்கு, அது நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான இடத்துல கொண்டு வச்சுக்கிறேன். நான் இங்கேருந்து இதை கட் பண்ணிக்கிறேன். கொண்டு உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கணுன்றதுக்காகவே ஒரு ஃபைல் புதுசாக போட்டு வச்சிருக்கேன். ஏபிசி டேப்லெட் பவர் பிஐ சொல்லிட்டு செகண்ட் டேல போட்டுக்கிறேன். இங்கேயும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஜிப் ஃபைல் தேவையில்லை, இதுக்குள்ள எல்லா டேட்டாவும் இருக்கும். இது ஒரு டேட்டா செட், COVID-19 குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக் 2026 அப்படின்ற நேம்ல இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு பவர் பிஐ இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ஓப்பனுக்கு ரெடியா இருக்கு. நம்ம இங்கிருந்து வெளியில வந்துடலாம். பவர் பிஐ டைப் பண்றேன். பவர் பிஐ எனக்கு ஓபன் ஆகுது. ஸோ இதுதான் பவர் பிஐயோட யூசர் இன்டர்ஃபேஸ். பொதுவாக நம்ம MS ஆஃபீஸ் வேர்டா இருக்கட்டும், எக்ஸலா இருக்கட்டும், பவர் பாயிண்டா இருக்கட்டும், ஓபன் பண்ண உடனே நமக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். அதுல பிளாங்க் ரிப்போர்ட் இருக்கும், பிளாங்க் ஷீட் இருக்கும். இந்த மாதிரி பவர் பிஐலையுமே அதே ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பிளாங்க் ரிப்போர்ட் தான் கிளிக் பண்ணி உள்ள போகணும். ஓகே, இப்போ நான் இதுக்குள்ள வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் நமக்கு கேட்கும், நமக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் லைட்டா வேணுமா, டார்க்கா வேணுமா, இந்த சிஸ்டம் டிஃபால்ட்டா வேணுமான்றது. நான் இந்த ஏற்கனவே இருக்க டிஃபால்ட்லயே வைக்கிறேன். இது வேணாம், எனக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா மாத்திக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம ஒரு டேஷ்போர்ட் பண்றோம், ஒரு சார்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேட்டா வேணும். நம்ம ஆல்ரெடி டேட்டாவை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டேட்டாவை இங்க இன்சர்ட் பண்றதுக்கு கனெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கெட் டேட்டா அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். ஸோ அதை நான் கிளிக் பண்றேன். அதுல எக்ஸல் ஒர்க் புக், என்னென்ன டேட்டா டைப் இருக்கோ அது எல்லாத்தையும் இங்க கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் கொடுக்க போறது எக்ஸல் தான்றதுனால அதை நான் ஓப்பன் பண்றேன். ஏவிசில செகண்ட் டேல நான் வச்சிருந்தேன் இல்லையா? ஸோ ஏன் காட்ட மாட்டுது அப்படின்னா, இந்த இடத்துல ஆல் ஃபைல்ஸ் காமிச்சாதான் அது காட்டும். அதை நான் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்றேன். எனக்கு இப்போ அங்க இருக்கிற டேட்டா லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ டேட்டா நான் லோட் பண்ண உடனே எடுத்த உடனே நம்மளால டேஷ்போர்ட் கிரியேட் பண்றது, சார்ட் கிரியேட் பண்றதுக்குலாம் வச்சுக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற டேட்டா கரெக்டா இருக்கான்றத பார்க்கணும். நம்ம டேட்டாவை நீங்க கவனிச்சிங்கன்னா அங்க பாருங்க, நல்லுன்னு இருக்குது, சில இடத்துல நல்லு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டேட்டா ஒரு கரெக்ட் ஃப்ளோல தான் கொடுக்கணும். ஸோ அதனால நம்ம எடுத்தோடனே லோடு கொடுக்க கூடாது, ஃபில்டர் பண்ணணும். நல்லெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்றத தான் கிளிக் பண்ணணும். அதை நான் கிளிக் பண்றேன். இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு பாத்தீங்கன்னா பவர் கொரி எடிட்டர் அப்படின்ற ஒரு பேஜுக்கு தான் எனக்கு ஓபன் ஆகும். ஸோ இதுல தான் நம்ம டேட்டாவை ஃபில்டர் பண்ணணும். இதுலதான் அதிக நல்ல இருக்கு இல்லையா? சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் இதுல ரைட் கிளிக் பண்றேன். சோ ரைட் கிளிக் பண்ண அப்படின்னா ரீப்ளேஸ் வேல்யூஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை நான் யூஸ் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா எந்த வேல்யூக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்ல நல்லுன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நல்ல இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லணும். நல்லுன்ற இடத்துல எல்லாத்துலயும் நமக்கு 0 இருக்கணும் இல்லையா? அதனால நான் 0ன்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க, நல்ல இருக்கிற இடத்துல இந்த காலமை பொறுத்த வரைக்கும் நல்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் 0 வந்துருச்சு. சோ அதே மாதிரி இங்கேயும் ரைட் கிளிக் பண்றேன், ரீப்ளேஸ் வேல்யூ இருக்குது, அதுலயும் நான் நல் அப்படின்னு இருக்கிற இடத்துல 0 கொடுக்குறேன். எனக்கு இப்போ வந்துருச்சு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து எல்லா காலத்திலயுமே நான் கொடுக்குறேன். இதுலயும் சில இடத்துல நல் இருக்குது. சோ அதனால இங்கேயும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதே ரீப்ளேஸ் வேல்யூஸ் கொடுத்து சோ நல் இருக்கிற இடத்துல 0 கொடுக்குறேன், என்டர் பண்றேன். இங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்கான்னு தெரியல, பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை கொடுத்துக்கலாம். நல் 0 ஓகே பண்ணிட்டேன். சோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கா, மேக்சிமம் டேட்ல இல்லன்னா விட்டுறலாம். பாப்புலேஷன்ல இருக்கு, இதுல ரீப்ளேஸ் வேல்யூ நல். ஓகே, இப்போ எல்லா டேட்டாவும் பாத்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. மேக்சிமம் எல்லாத்தையுமே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஸோ எதுக்கும் ஒரு வாட்டி இந்த பக்கம் செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க நல்ல இருக்கு பாருங்க இன்னும் பேலன்ஸ், அதனால ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கேயும் ரீப்ளேஸ் வேல்யூ நல்லுன்னு இருக்கிற இடத்துல நான் 0 கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் அதே தான் பண்ணி ஆகணும், இதுல 0 கொடுக்குறேன். ஆக்சுவலி இப்ப நம்ம பண்றதுக்கு பேரு ஃபில்டர். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற பட்சத்துல க்ளோஸ் அப்ளை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணலாம். க்ளோஸ் அண்ட் அப்ளைன்னு இருக்கு ஃபர்ஸ்ட், அதை நான் கிளிக் பண்றேன். எனக்கு இப்போ வந்து ரெடியா இருக்கு. ஓகேவா, இப்போ லோட் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. டிரான்ஸ்பர் டேட்டாக்கு அப்புறம் எடுத்தோடனே டேட்டா லோட் கொடுத்துருந்தோம்னா இதுதான் நடந்திருக்கும். சோ இப்போ எல்லாமே லோட் ஆயிடுச்சு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல டேட்டான்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த COVID-19 குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2026 இருக்குது. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டா வந்து காமிக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து கிளிக் பண்றேன். அதுல எனக்கு என்னென்ன இருக்குன்றத காமிக்க. ஐ மீன் இதெல்லாம் ஒரு காலம்ஸ் இது. ஸோ இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சம்மு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேட் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்படி நம்ம டேப்லூல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் டேட்டா டைப்ஸ் நமக்கு காமிக்கும். நம்ம டேப்லூல வந்து ஷோ மீன் ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து என்னென்ன விசுவலைசேஷன்ஸ் இருக்குன்றது இந்த இடத்துல காமிக்குது. நீங்க இங்கேயும் வந்து நீங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பார் சார்ட்டு, இது வந்து பாத்தீங்கன்னா காலம் சார்ட்டு, ஸ்டாக்டு காலம் சார்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து பார் சார்ட்டுக்கான மட்டும் இது லைன் சார்ட்டுக்கானது மட்டும் இது வந்து இந்த மாதிரி டோனட் சார்ட்டு, பை சார்ட் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. ஸோ ஆக்சுவலா இந்த ஏரியாவை நம்ம கேன்வாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கேன்வாஸோட ஏரியாவை தான் வந்து மாற்ற போறோம், ஐ மீன் சேஞ்ச் பண்ண போறோம்ன்றனால இதை நான் வந்து இப்போ பேக்ரவுண்டை தான் மாற்ற போறேன். அதனால கேன்வாஸ் பேக்ரவுண்டை நான் கிளிக் பண்றேன். அதுல கலர் ஒயிட்னு இருக்கு இல்லையா, அதை நான் வந்து இப்போ வேற கலருக்கு மாத்திக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலருக்கு நான் மாத்துறேன். ஓகே, இப்போ நான் கலர் மாத்தி எனக்கு உடனே வரலன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கு இல்லையா, டிரான்ஸ்பரன்சி 100% இருக்கு. நீங்க இதை கம்மி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கலர் தெரியும். நீங்க இதை கொடுக்க டிரான்ஸ்பரண்டா மாறிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்ல. ஏன் நீங்க இப்ப டார்க் கலர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இதுல ஏதாவது டார்க் கலர் எடுத்துக்கோங்க. இந்த கலர் நான் வந்து ஒரு டார்க் கலர், இதை நாங்க வந்து கம்மி பண்ண அது என்னவாகுதுன்னு பாருங்க. அதே ஃபுல்லா இது பண்ணா டிரான்ஸ்பரண்டா மாறுது. ஸோ இந்த மாதிரி உங்களால டிரான்ஸ்பரன்சி வந்து இது பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டலா இந்த கேன்வாஸோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த ஃபார்மேட்டு இங்க இருக்குது. நீங்க பேக்ரவுண்டா இல்ல கேன்வாஸோட செட்டிங்ஸ் ஏதாவது மாத்தணும்னா இதை மாத்திக்கலாம். இல்ல பேஜோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கலாம். வேற என்ன இருக்கு, வால்பேப்பர் நீங்க செட் பண்ணா பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சார்ட் போடலாம். பொதுவாக வந்து டேப்லூல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு காலம் ரோ, ஐ மீன் 2 செப்பரேட் டேட்டாவை கொடுத்து கம்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமென்ஷன் தேவை, மெஷர் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு ஒரு இதுவும் வந்துச்சு இல்லையா, அதுவே சஜஷன் கொடுத்து இந்த பார் சார்ட் பை சார்ட்னு கொடுத்துச்சு இல்லையா. இங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து முடிவு பண்ணலாம் இந்த ஒரு விஷயத்தையும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பார் சார்ட் தான் பண்ண போறேன். ஸோ ஸ்டாக்டு பார் சார்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு சும்மா ஒரு பேசிக் சார்ட் வந்திருக்கு. இதுக்கு டேட்டாஸ் நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து பார் சார்ட்ல வந்து கண்ட்ரி வைஸ் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு அப்படின்றத செக் பண்ணலாம். அது மாதிரி நம்ம முதல்ல கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கண்ட்ரி வைஸ் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குது, நான் ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் தான் பண்றேன். ஸோ பாப்புலேஷனையும் நான் டிராக் அண்ட் டிராப் தான் பண்றேன். எனக்கு வந்து இப்போ என்ன வந்துச்சுன்னா ஒரு பார் சார்ட் வந்துருச்சு. ஓகேவா, இவ்வளவுதான். வேணாம் அப்படின்னா நீங்க இங்கேயே வந்து இந்த மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, அதை எடுத்து விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. வேணும் அப்படின்னா நீங்க திருப்பி அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார் சார்ட் தானே போட்டுட்டு இருக்கோம். டேப்லூல வந்து பாத்தீங்கன்னா அது சஜஷன் கொடுக்கறது தான். பட் இங்க பாருங்க, நான் மாத்தணும்னு நினைச்சாலும் மாத்தலாம். இங்க போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன், இப்போ காலம் சார்ட்டா மாத்துறேன் அப்படின்னா எனக்கு காலம் சார்ட்டா வந்துருச்சு. இது வந்து கல்ஸ்டர்டு காலம் சார்ட். அதை கிளிக் பண்ணா எனக்கு அந்த மாதிரி ஒரு சார்ட் வருது. இது வந்து 100% ஸ்டாக்டு பார் சார்ட்னு பேரு, அது அந்த மாதிரி வருது. ஸோ நமக்கு இதுதான் பெட்டரா இருக்கு. ஸோ அதனால இதே நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த சார்ட் வந்துருக்கு இல்லையா, இந்த சார்ட்டோடைய கலரை மாற்றணும், டேட்டாவோடைய அந்த இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இதை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே எனக்கு என்ன பண்ணுங்க, ஃபார்மட் யுவர் விசுவல் அப்படின்னு இருக்கு. அதை நான் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா அதில் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்னா இந்த வெர்டிகல் சொல்லுவோம், ஒய் ஆக்சிஸ்னா இந்த ஹரிசாண்டல் சொல்லுவோம். கலர் எனக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த காலம்ஸ்ல போயிட்டு இங்க பாருங்க கலர் இங்க இருக்கு இல்லையா, அதை வேற கலருக்கு மாத்துறேன் அப்படின்னா கூட என்னால் மாற்ற முடியும். ஸோ அதுலயுமே டிரான்ஸ்பரன்சி தான் இருக்குது. டிரான்ஸ்பரன்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் மாற்ற முடியும். இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்க இதுலயே பாருங்க விசுவல் இருக்கு, அதுக்கப்புறம் ஜெனரல் இருக்கு. ஜெனரலை கிளிக் பண்ணிட்டு அதுல எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல வந்து கலர் வந்து நீங்க மாத்திக்கலாம். பொதுவா வந்து ப்ரௌனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கலர் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். இது ஒரு பார் சார்ட் வந்து போட்டு பார்த்தாச்சு. இந்த பார் சார்ட்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ அடுத்தது வந்துட்டு இப்போ வந்து ஒரு மேப் சார்ட் ஒன்று போட போறோம். ஆக்சுவலி பாருங்க, ட்ரீ மேப்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு மேப், இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா மேப் தான்.
இந்த மூணாவதா வந்து நாவிகேட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அசூர் மேப் இருக்கு இல்லையா, அது நம்ம இதுல பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும். நம்ம இப்போ பெய்டு வெர்ஷன் பண்ணலன்றதுனால ஃப்ரீ தான் பண்ணிட்டு இருக்கோம்னால அதை நம்ம பார்க்க வேணாம். இப்போ நம்ம ஒரு மேப் சார்ட் வந்து போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரீ மேப் போடலாம். இது நான் கிளிக் பண்றேன், எனக்கு ஒரு ட்ரீ மேப் வந்திருக்கு. ஸோ என்ன ட்ரீ மேப்ல போட போறோம் அப்படின்னா, கண்ட்ரி வைஸ் வந்து இப்போ வந்து டோட்டல் கேசஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, ஐ மீன் கோவிட் கேசஸ் கண்ட்ரி வைஸ் பார்க்கலாம். ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டோட்டல் கேசஸையும் ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிட்டேன். எனக்கு வந்துருச்சு பாருங்க. ஸோ இது வந்து ஆல் கண்ட்ரி ஆல்னு கொடுத்து சம் ஆஃப் டோட்டல் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நம்ம காமிக்குது. நான் கொஞ்சம் இது பெருசு பண்ணி காமிக்கிறேன். ட்ராக் பண்ணி கொஞ்சம் வந்து பெருசாக வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவில் மட்டும் எவ்வளோ இருக்குது கேசஸ் எவ்வளோ இருக்குன்னு காமிக்குது. நார்த்தில் மட்டும் கேசஸ் எவ்வளோ இருக்குது, யூஎஸ்ஏல மட்டும் கேசஸ் எவ்வளோ இருக்குது, சவுத் ஆப்பிரிக்காவில் மட்டும், சவுத் அமெரிக்காவில் மட்டும் எவ்வளோ கேசஸ் இருக்குன்ற மாதிரி டீட்டெயில்டாக காமிக்குது. இதுலேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும்னா நீங்கள் இங்கே போய் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம பண்ணலாம். இது நம்ம அப்புறமா சேஞ்ச் பண்ணுறதுலாம் எப்படின்றது அப்புறமா பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயத்த கவனிங்க. இப்போ வந்து இந்த சார்ட் வந்து ட்ரீ மேப்பு, இது வந்து பார் சார்ட். இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்தியா நம்ம முன்னாடியே இருக்கு இல்லையா, அதை பாருங்க, நான் இந்தியாவை போய் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்தியாவை மட்டும் எனக்கு கரெக்டாக காமிக்குது பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. அதுக்கு இது வந்து ட்ரீ மேப்பு. இதை நான் கொண்டு வந்து பக்கத்தில் வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிளர் காலம் போட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க, டேபிள்னு ஒன்று இருக்கு, மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு. முதல்ல நம்ம மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிளுக்கும் மேட்ரிக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, டேபிள்ல எல்லா வேல்யூஸையும் காமிச்சு கொடுத்துரும். ஆனா மேட்ரிக்ஸ் என்ன பண்ணா அதோட டோட்டலையும் சேர்த்து காமிக்கும். கண்ட்ரியை நான் கொண்டு வந்து அதில் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கேசஸ் இதில் போட்டு பார்க்குறேன். எனக்கு வந்து பாருங்க டோட்டல் கேஸ் எவ்வளோன்றது இங்கே வந்திருக்குது. ஆக்சுவலாக இதுலேயே வந்துச்சு இல்லையா, அந்த நம்பர் எனக்கு இங்கே வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டெத்தையும் நான் அதில் போட பார்க்குறேன். ஸோ டோட்டல் டெத்து இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றது வருது. அப்புறம் டோட்டல் டெஸ்ட் எவ்வளோன்றதை பார்க்குறேன். கண்ட்ரி வைஸ் தான் எல்லாமே காட்டுது எனக்கு. ஸோ எனக்கு வந்து இப்போ ஸ்க்ரால் பண்ணி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து டோட்டல் டெஸ்ட்டில் இவ்வளோ டெஸ்ட்டில் இவ்வளோ பாஸ் இது வந்திருக்குன்ற மாதிரி எனக்கு காமிக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸில் டோட்டல் பண்ணி எல்லாத்தையும் காமிக்குது. டேபிளாக பார்த்தோம் அப்படின்னா டேபிளில் வந்துட்டு ஓகே, இப்போ இதில் பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்தியாவை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்தியாவை இந்த இடத்துல ட்ரீ மேப்லேயும் காட்டுது. இங்கே இந்தியாவில் மட்டும் டோட்டல் கேசஸ் என்ன, டோட்டல் டெத் என்ன, டோட்டல் டெஸ்ட் என்னென்ன அப்படின்றத காமிக்குது. இப்போ நான் யூஎஸ்ஏ கிளிக் பண்ணுறேன், அதில் டோட்டல் கேசஸ் என்ன, டெத் என்ன அப்படின்னு இது தனித்தனியாக எனக்கு காமிக்குது பாருங்க. ஸோ இதெல்லாம் இந்த மேட்ரிக்ஸில் பாசிபிள். நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிங்க, எது கிளிக் பண்ணாலும் ஒன்னோட ஒன்று கனெக்டாகவே இருக்கு பாருங்க இங்கே. ஸோ அதான் டோட்டல் டேஷ்போர்டு இங்கே. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஒரு டேபிள் ஒன்று போட்டு பார்க்கலாம். டேபிள் ஒன்று நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் என்ன கண்ட்ரியே கொடுக்குறேன். எகைன் கண்ட்ரி கொடுத்துட்டு வந்து பாப்புலேஷன் கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க, கண்ட்ரி வைஸ் சம் ஆஃப் பாப்புலேஷன்ற மாதிரி எனக்கு வந்திருக்குது. இந்த சம் ஆஃப் பாப்புலேஷனில் வந்து எவ்வளோ கேசஸ் இருக்காங்க கோவிட் கேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் பாப்புலேஷனில் இவ்வளோ கேசஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது. அதில் எவ்வளோ டெத்தாக இருக்காங்க அப்படின்னு காட்டுறேன். ஸோ டெத்தும் எனக்கு வந்திருக்கு. எனக்கு வரேன், நான் கொஞ்சம் ஸ்டால் பண்ணுறேன். எனக்கு இவ்வளோ டெத்தாக இருக்காங்கன்றது காட்டுது. இதுலேயும் நீங்கள் இந்தியாவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக எல்லாமே நடக்கும். பட் கிட்டத்தட்ட இது ரெண்டும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகே, இது என்ன டிஃப்ரெண்ட்ன்றதை நான் வந்து உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் அந்த மாதிரி சார்ட் போட்டுட்டு இருக்கேன் இல்லையா. இப்போ இது எல்லாமே ஓவரால் ஒரு டேஷ்போர்டு இல்லையா. அந்த ஒரு டேஷ்போர்டுக்கு நான் ஒரு ஹெட்டிங் போடணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல நான் வந்துட்டு ஹெட்டிங் வந்து என்ன ஃபாண்ட்ல இருக்கணும், என்ன சைஸ்ல இருக்கணும், போல்டா இருக்கணுமா இல்லையா, கலர் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், எல்லாத்தையும் இங்கே நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்ம இதுக்குள்ள போயிட்டு டெஸ்ட். இப்போ இது வந்து COVID-19 டேஷ்போர்டு அப்படின்ற மாதிரி நான் வந்து ஹெட்டிங் வைக்க போறேன். ஓகே, இப்போ வந்து நான் COVID-19 டேஷ்போர்டுன்னு கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இது போல்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு போல்டா இருக்கணும்னு சொல்றேன். சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சைஸ் வந்துருச்சு. சென்டரில் இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்துருச்சு. அப்புறம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கலர் கொடுக்கலாம், இப்போதைக்கு இந்த கலரே இருக்கட்டும். ஸோ இதுதான் வந்து ஹெட்டிங். ஸோ இதை கொஞ்சம் சென்டரில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கண்ணாமனு தான் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அழகாக வச்சுக்கோங்க. இதை நீங்கள் இப்படி தான் இழுத்தாகணும். இதுவே பார்க்க நல்லா இருக்குது, அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து இந்த கலரில் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்டில் போயிட்டு கலரை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாற்ற போகிறேன். என்ன கலர் இங்கே என்ன கலர் கொடுத்துக்கணும் அந்த கலர் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டிரான்ஸ்பரன்சி மட்டும் கொஞ்சம் இது பண்ணுறேன். ஓகே, அந்த கலர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே வந்துருச்சு. ஹெட்டிங் கலரை மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இப்போ நான் இதோட கலரை மாற்ற போகிறேன். பண்ணுறேன், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஒயிட் கலருக்கு மாற்றினா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து ஹெட்டிங் நீங்கள் வைக்கணும்னா முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு பை சார்ட் போட போகிறோம்.
ஸோ பை சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன்ல இருந்து கண்ட்ரியில் டோட்டல் பாப்புலேஷன்ல இல்லை டோட்டலாக பாப்புலேஷன்ல வந்து எவ்வளோ கேசஸ், எவ்வளோ டெத்து, எவ்வளோ டெஸ்ட் நடந்திருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன், ஒரு பை சார்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து டோட்டல் பாப்புலேஷனை கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோட்டல் கேசஸ் டெத்து எவ்வளோன்றதை முதல்ல கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கேசஸ் எவ்வளோன்றதை நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டெஸ்ட் எவ்வளோன்றதை நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். இதை நான் கொடுத்த உடனே எனக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னு பாருங்கள், எனக்கு ஒரு பை சார்ட் வந்திருக்குது. இதை கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிறேன். ஸோ இதுவுமே நீங்கள் மாடிஃபைலாம் பண்ணிக்கலாம், கலர் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இது வந்து சம் ஆஃப் பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டோட்டல் டெத்து இவ்வளோ டெத்து ஆயிருக்குது. அதுக்கப்புறம் வந்து டோட்டல் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கு இல்லையா, அவ்வளோ கேசஸ் இன்னும் இருக்குது. டோட்டல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது எல்லாமே டோட்டல் கேசஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட். டேஷ்போர்டில் வந்து எனக்கு ஒரு லோகோ இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்சர்ட்டை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி வரும். அதில் இமேஜஸ் இருக்கு இல்லையா, இமேஜஸ் கிளிக் பண்ணிட்டு இமேஜோடைய இன்சர்ட்ல போயிட்டு இமேஜஸ் கொடுங்க. இமேஜஸ்ல வந்து நீங்கள் இமேஜை கொடுத்துக்கலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஒரு சில டைம்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கும். அதனால வந்து என்ன பண்ண முடியுமோ பாசிபிலிட்டி என்னவோ அதை மட்டும் ஃப்ரீல பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோகோ வைக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து இந்த COVID-19 குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 26ல வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை காலம்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அது தெரியும், ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பேன். எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா இங்க பாருங்க, இந்த மாடலிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுல இருக்கு பாருங்க, நியூ மெஷர், நியூ குவிக் மெஷர், நியூ காலம்ஸ், நியூ டேபிள் எல்லாமே நம்மளால இங்க என்ன பண்ண முடியும்னா கொடுக்க முடியும். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டேட்டாஸ் என்னன்றதை கேட்கும், நீங்க கொடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து அந்த மாதிரி சூழ்நிலைகள் என்ன ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டோட்டலா எனக்கு இந்த காலம்ல ஒரு விஷயம் இல்லை. ஒரு கண்ட்ரியில இந்தியாவில் மட்டும் எவ்வளவு வந்து டெத் ஆயிருக்கு அப்படின்றது தெரியணும்னு வச்சுப்போம். இந்தியாவோட பாப்புலேஷன் என்னன்றது இந்த பாப்புலேஷனுக்குள்ள இருக்கும். பட் வந்து டெத்து எவ்வளோ ஆயிருக்குன்றதை வந்து நம்ம தனியாக எடுக்கணும். தனியாக இந்தியாவில் மட்டும் தனியாக எடுக்கணும்னா ஆக்சுவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து அது எக்ஸ்ட்ராவாக வந்து கொண்டு வரணும்னு நான் நினைக்கணும்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல பாருங்க நியூ மெஷர் இருக்கு. இந்த நியூ மெஷர்ல வந்து இந்த இடத்துல ஃபார்முலா கேட்குது பாருங்க. இப்போ கண்ட்ரியில இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெத் ஆகிருக்குன்றது மட்டும் தனியாக நம்ம எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அதை வந்து கால்குலேட் பண்ணி இந்தியாவில் இவ்வளோ பாப்புலேஷன்ல இவ்வளோ வந்து டெத் ஆயிருக்காங்க அந்த லிஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு தனியாக கொடுக்கும். நீங்கள் வந்து அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா வந்து எழுதி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். மாடலிங்ல இருக்கிற மெஷர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வியூல வந்து பாத்தீங்கன்னா இதோட கலரை மாத்துறது, டெக்ஸ்டை மாத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு இதுல. ஸோ இதுதான் வியூனால என்ன, நம்ம விசிபிள் ஆகிறது விஷயம் எப்படி இருக்கணும்னு பண்றதுதான் இந்த வியூ. ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டூல்ஸ், ஆப்டிமைசேஷன் ஹெல்ப்லாம் விட்டுருங்க, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ மாடலிங்கும் டேபிள் டூல்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ அதனால இது ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் மாடலிங் நல்லா தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டூல்ஸ்லாம் புரிஞ்சிடும். இவ்வளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் போட்டிருக்க இந்த டேஷ்போர்டை வச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும், இல்லை அடுத்து டெசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நல்லா பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ப்ரோக்ராமோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது இருக்கு பாருங்க. இப்போ பைத்தான் ப்ரோக்ராமோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது இருக்கு, PO இருக்குது, R இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ டோட்டலாக இவ்வளோ தான் இந்த பவர் பிஐ. இது ரொம்ப ஈஸி.